இவங்க இந்த ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு பிரிட்டிஷ்காரனை பார்த்தாலே ஏன் கப்ப 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 கப்பான்னு எரியறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அவன் வந்துதான் இந்த கும்பல் எப்படிப்பட்டதுன்னு அம்பலப்படுத்தினான். சரி, நான் ஒன்று கேட்குறேன். நான் தான் சொல்லல, அதுங்க வாய் நாரவள். பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுது எச் ராஜாவோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? விஷ்ணுவோட அவதாரம்னாங்க. இருக்கு ஆங்கிலேயர்கள. ஆமா, அதாவது மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆண்டுகள் மீண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லைங்கிற மாதிரி பக்கி கும்பல், பரதேசி கும்பல். நான் இப்படி சொல்றேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. ஏன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணை பிடித்த சனியங்க தான் அந்த கும்பல். இல்ல அது ஒரு இல்லைங்க, நான் சொல்ற கேளுங்க. வெள்ளக்காரன் வரும்பொழுது நீங்க தானே வந்து அதிகாரத்தில் இருந்தீங்க, சமூக அதிகாரத்தில். அவன் உள்ள வந்தோடனே அவனுக்கு மந்திரியாக, அவனுக்கு பிஏவாக, அவனுக்கு வந்து நிர்வாக ரீதியாக எல்லாத்தையும் போய் உள்ள எடுத்து கொடுத்தது யாரு? உங்க கும்பல் தானே. விஷ்ணுவனுடைய அவதாரம் பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னது யாரு? உங்க முன்னோர்கள் தானே. அந்த சமூகம் இதை செய்ததுன்னு சொல்ல வர. பிரிட்டிஷ்காரன் ஆச்சரியப்பட்டுவிட்டா, என்னடா நம்ம இவங்களுக்கு வந்து கல்வி கொடுத்தோம், வேலையை கொடுத்தோம், வேலைக்கு எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு எல்லாம் போய் பார்த்தா ஒரே சமூகத்தை சேர்ந்த, ஒரே பார்ப்பனை சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த வேலையில இருந்ததை பார்த்து ஹார்ட் அட்டாக் வராத குறையா ஷாக் ஆனவன் தான் வெள்ளக்காரன். வெள்ளக்காரனு விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொன்னீங்க. இல்ல இப்ப இப்படி பேசார, நான் இன்னொன்னு சொல்றேன். இதெல்லாம் ப்ரூஃபோடயே இருக்குதுங்க. அவங்களுடைய கோல்வார்க்கர், அவங்களுடைய சாவர்கர், அவங்களுடைய குருமார்கள் எல்லாம் சொன்னது என்ன? நாமளும், அதாவது ஆரிய பிராமணர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள். ஸ்டெப்பி புல்வெளியிலேருந்து கிளம்பி வரும்போது நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம், அவெல்லாம் யூரோப்பு பக்கம் போயிட்டா, இப்ப அவ நம்மள வந்திருக்கா, நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கா. இன்னொன்னு சொல்லட்டுமா? அவருடைய பேர் மறந்து போயிருச்சு, இருக்கு, நான் வேணா உங்களுக்கு தேடி அனுப்புறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த நிலம் வந்து பிற்போக்குத்தனத்தில் மூழ்கி போய் நாசமா போயின்னு இருக்கு, நம்மளை காப்பாற்ற வந்தவாதான் பிரிட்டிஷ்காரா விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொன்னது எச் ராஜாவினுடைய முன்னோர்கள். இப்போ அவங்க வந்து நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்த்து ஷாக் ஆகி எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும், எல்லோருமே தெருவுல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், எல்லாருக்குமே அந்த வேலை கொடுக்கணும், எல்லாருக்குமே உடை உடைக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லாம இருக்குது. அதை கொடுக்கணும்னு கொடுத்தோன்னே இவருக்கு எவ்வளோ காண்டு பாருங்க. கிறிஸ்துவம் வராம இருந்திருந்ததுன்னா இந்துக்கள் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க, யாரும் மதம் மாறி இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவம் வராமல் இருந்திருந்தால் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக சுத்தி கொண்டிருந்திருப்பாரு. இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? இந்த நிலப்பரப்பில் சனாதன தர்மம்னு பெண்களை அறநிர்வாணமா சுத்த விட்டு இருந்த கும்பல் தானே இந்த கும்பல்.